என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஒரு உண்மை என்னன்னா, விஜய் தான் இன்னும் இந்த எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவர் என்ன ஸ்டேஜில் பேசினாரோ அதே தான் இப்போவும் பேசுகிறாரு. அவர் ஆட்சிக்கு வந்து பல மாதம் ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா திமுக தீய சக்தி அந்த ஃபார்மெட்லேயே இருக்காரு. டிவிகே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நிறைய சலுகை தரதாக சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி சலுகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேடையில் அறிவிச்சா அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அட்லீஸ்ட் அனைத்து பஸ்களும் பெண்களுக்கு வந்து இலவசம்னு சொல்லியிருந்தாரு அவருடைய மேனிஃபெஸ்டோவில். அதுவாது இந்த மேடையில் வந்து அறிவிச்சிருந்திருக்கலாம். அதாவது டிஎம்கே பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பஸ்ஸு மட்டும்தான் இலவசம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எல்லா பஸ்ஸும் இலவசம் அப்படின்ட்டு சொல்லி அவருடைய அரசியல் மேனிஃபெஸ்டோவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே அமுல்படுத்தியிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.